ஹரே கிருஷ்ணா. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மோக்ஷத ஏகாதசி என்ற திருநாளில் எல்லா சாஸ்திரங்களிலும் உத்தமமான சாஸ்திரமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதை தோன்றிய நாள் வருகிறது. அதுதான் 5000 வருடங்களுக்கு முன்பு மகாபாரத யுத்தத்தின் முதல் நாளாகும். அப்போது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவாயிலிருந்து மலர்ந்த அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையானது குழப்பத்திலும் சோகத்திலும் ஆழ்ந்திருந்த அர்ஜுனனுடைய மனதை தெளிவுபடுத்தியது. அதே போல நாம் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை கேட்பதனாலும் படிப்பதனாலும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பகவத்பாதர் ஆதிசங்கராச்சாரியர் நமக்கு அருளியுள்ளார். அதனை நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அங்கீகரித்து தம்முடைய பகவத்கீதை முன்னுரையில் அளித்துள்ளார். அதை நாம் செவி கொடுத்து கவனமாக கேட்போமாக. ஸ்ரீமத் பகவத்கீதை மகாத்மியம், ஸ்லோகம் எண் 1. கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் யப்படேத் பிரயதப்புமான் விஷ்ணோஹோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதஹ. அர்த்தம்: இந்த புனிதமான பகவத்கீதை எனும் சாஸ்திரத்தை யார் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் படிக்கிறாரோ அவர் விஷ்ணுவின் தெய்வீக பதத்தை, அதாவது ஸ்ரீ வைகுண்டலோகத்தை அடைகிறார். மேலும் பயம், துயரம் போன்ற அனைத்திலிருந்தும் அவர் விடுபடுகிறார். ஸ்லோகம் 2. கீதாத்யாயன ஷீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. ஸ்ரீமத் பகவத்கீதை படிப்பதில் ஈடுபட்டிருப்பவர் அதை தினசரி பிராணாயாம பயிற்சியைப் போல தொடர்ந்து செய்து வந்தால் முந்தைய பல பிறவிகளில் செய்த பாவங்களும் கூட நிச்சயமாக உருத்தெரியாமல் போய்விடும். ஸ்லோகம் எண் 3. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சாரமலநாசனம். தினமும் நீரில் குளிப்பது உடலின் அழுக்கை அகற்றுகிறது. ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் அமுத நீரில் ஒரு முறை மட்டுமே நீராடினாலும், அதாவது குறைந்தபட்சம் ஒரு முறை மட்டுமே படித்தாலும் அது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்று தொடரும் உலக வாழ்க்கையிலும் சம்சாரத்தின் அழுக்குகளை முழுவதுமாக அழித்து நம்மை புனிதமாக்கி விடுகிறது. ஸ்லோகம் எண் 4. கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத்விநிஷ்ரிதா. ஸ்ரீமத் பகவத்கீதையை சரியாகவும் அழகாகவும் படிப்பதே கடமையாகும். ஏனெனில் அது நேரடியாக பத்மநாபனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை போன்ற திருவாயிலிருந்து வெளிப்பட்டது. இதை வைத்திருக்கும் போது பிற விளக்கமான மற்ற புத்தகங்களின் தேவை என்ன இருக்கிறது? ஸ்லோகம் 5. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோர்வக்த்ராத்விநிஷ்ரிதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. மகாபாரதம் என்ற அமுதத்தின் முழு சாரமும் பகவான் விஷ்ணுவின் தெய்வீக திருவாயிலிருந்து பகவத்கீதையாக வெளிப்பட்டுள்ளது. அந்த பகவத்கீதையினும் கங்கை நீரை அமுதமாக பருகினால் மறுபிறவி என்பது ஏற்படவே ஏற்படாது. ஸ்லோகம் 6. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். அனைத்து உபனிஷதங்களையும் பசுக்களை போல கருதினால் அவற்றின் பாலை கறப்பவர் கோபால நந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராவார்.
அந்த பாலை அர்ஜுனன் கன்று போல பருகினான். அதே போல பக்தி கொண்டு அந்த பகவத்கீதையின் அமிர்தத்தை பருகும் ஒருவர் மகத்துவம் பொருந்தியவராக மாறுகிறார். ஸ்லோகம் 7. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ் தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஒரே ஒரு ஆன்மீக புனித நூல் ஒருவருக்கு வேண்டுமென்றால் தேவகி புத்திரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதையே ஒருவருக்கு போதுமானது. ஒரே ஒரு தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு போதும் என்றால் அவருக்கு தேவகி புத்திரனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே போதுமானவர். ஒரே ஒரு மந்திரம் மட்டுமே இருந்தால் போதுமானது என்றால் அது அவருடைய திருநாமமான கிருஷ்ணா என்பதாகும். ஒரே ஒரு சிறந்த செயல்பாடு உலகத்தில் இருக்குமானால் அது அந்த பரம தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பணிவாக செய்யப்படும் பக்தி தொண்டாகும். இவ்வாறு இந்த பகவத்கீதை மகாத்மியத்தை தினந்தோறும் மனதில் நினைத்து பகவத்கீதையை படித்தோமானால் மீண்டும் மீண்டும் பகவத்கீதையை படிக்கும் ஆர்வமும் ஸ்ரத்தையும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம்.